சிவாய நமக 36 தத்துவங்களை பற்றி நேற்று நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். இப்போ அதில் ஒரு சார்ட் இருக்குது ஐயா கொடுத்த புத்தகத்தில். அப்போது மாயையிலிருந்து தான் இந்த உலகம் தொடங்குது நமக்கு தெரியும். இப்போ சுத்த மாயை அசுத்த மாயை. இப்போ சுத்த மாயை சிவ தத்துவம் மட்டும் இருக்கிற ஒரு இடம். நாதம், விந்து, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை. இது சுத்த மாயையில் உள்ளது. அசுத்த மாயையிலிருந்து வித்யா தத்துவம் பிறக்குது. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். அங்கே புருடன் மட்டும் தனியாக இருப்பாங்க. ஏன்னா புருடங்கிறது தத்துவத்தில் சேரப்படாது. இந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் அதெல்லாம் சேர்ந்த ஒரு நிலைக்கு பேர் தான் புருடன். அப்புறம் கலையிலிருந்து மூலப்பிரகிருதியில் தான் நமக்கு ஆன்ம தத்துவம் 24 தொடங்குது. அது சித்தம், புத்தி, அகங்காரம். அகங்காரத்தின் கூறுகள் சாத்விகம், ராசதம், தாமசம். அதில் சாத்விகத்தில் தைசதமும், ராசதத்தில் வைகாரியமும், தாமசத்தில் பூதாதியும் குறிச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, சாத்விக குணம் மேலோங்கி நிற்கிற நிலைக்கு பேர் தைசதம், ராசத குணம் மேலோங்கி இருக்கிற நிலைக்கு பேர் வைகாரியகம். பூதாதி அதாவது தாமச குணம் மேலோங்கி நிற்கிற இடத்துக்கு பேர் பூதாதி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சாத்வீகம் ஞானேந்திரியங்கள், ராசதம் கண்மேந்திரியங்கள், தாமசம் தன்மாத்திரைகள். அப்போ ஞானேந்திரியங்கள் எதெல்லாம் நம்ம பார்த்தோம்? செவி, மெய், கண், நாக்கு, மூக்கு. கண்மேந்திரியங்கள் கால், கை, வாய், எருவாய், கருவாய். தன்மாத்திரைகள் ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். பஞ்சபூதங்கள் நம்ம எதெல்லாம் பார்த்தோம்? ஆகாயம், வாயு, தீ, நீர், நிலம். அப்போது 36 தத்துவங்களையும் கருவிகளையும் நமக்கு அருளிய சிவபெருமானுக்கு நன்றி உணர்வுடன் நாம் எந்நாளும் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். எப்பொழுதும் சிவபெருமானை நினைத்து துதித்து கொண்டும் நன்றி செலுத்தி கொண்டும் இருக்க வேண்டும் என்பதை நாம் எக்காலத்து கொண்டும் மறக்கக்கூடாது. இறைவன் நமக்கு